சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் இன்று கரினார் காலனித்துவ முடிவில் ஏற்பட்ட அரசியலமைப்பின் தோல்வி. இன்று இலங்கை அரசு சுதந்திர தினமாக கொண்டாடும் இந்த நாளை நாங்கள் காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் கரிநாள் என நினைவு கூறுகிறோம். 48ஆம் ஆண்டு கிடைத்த சுதந்திரம் எங்களுக்கு விடுதலையாக அமையவில்லை. அது எங்கள் குழந்தைகளை காணாமல் ஆக்கும் ஒரு இருண்ட பாதையின் தொடக்கமாக மாறியது. நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, நாங்கள் சட்ட நிபுணர்கள் அல்ல, நாங்கள் தாய்மார்கள். எங்கள் குழந்தைகளை பெற்றவர்கள், அவர்களை வளர்த்தவர்கள், அவர்களை இழந்தவர்கள். இன்று வவுனியா நகரில் இந்த வன்னி பந்தலில் 3271 நாட்களாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். மழையிலும் வெயிலும், அரசுகள் மாறினாலும் வாக்குறுதிகள் மாறினாலும் எங்கள் கேள்வி மட்டும் மாறவில்லை. 48இல் இலங்கை சுதந்திரம் பெற்றது. ஆனால் அந்த சுதந்திரம் எங்கள் உரிமைகளை பாதுகாக்கவில்லை, எங்கள் மொழியை மதிக்கவில்லை, எங்கள் நிலங்களை காக்கவில்லை, எங்கள் குழந்தைகளை எங்களிடம் திருப்பி தரவில்லை. இந்த அநீதியின் வேர்கள் சோல்பரி கமிஷன் உருவாக்கிய அரசியல் அமைப்பிலேயே உள்ளன. இங்கிலாந்து இலங்கையிலிருந்து அவசரமாக வெளியேறி பெரும்பான்மை ஆட்சியை ஜனநாயகமாக்கி தமிழர்களை பாதுகாப்பு அற்றவர்களாக விட்டு சென்றனர். காலனித்துவத்துக்கு முன்பு தமிழர்களுக்கு தங்கள் சொந்த அரசியல் அதிகாரம் இருந்தது, தங்கள் சொந்த நிலமும் நிர்வாகமும் இருந்தது. இந்த உண்மை அரசியலமைப்பில் சொல்லப்படவில்லை. சொல்லப்படாத உண்மை பின்னர் எங்கள் குழந்தைகள் காணாமல் ஆக்கப்படுவதற்கு ஒரு சட்டபூர்வ அநீதியாக மாறியது.